என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாண்டியூ. இந்த குட்டி பையனை வச்சிட்ருக்கேன், அதனால் அப்படி அவங்க ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டுருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பேச போகிறாங்க. சத்தீஸ்கரில் ஃபஸ்ட் டைம் ஒரு மேரேஜுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளை. அந்த மேரேஜ்க்காக தான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த மேரேஜில் ஒரு மேரேஜ் எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம ஊரில் நடக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த மாதிரி இங்கே நடக்க போகிற அந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இந்த மேரேஜில். அது என்ன ட்விஸ்ட்ன்றது நம்ம அங்கே மேரேஜ் கிட்ட போயிட்டு பார்ப்போம். வாங்க. சொல்ல சொல்லலாம் குட்டி பாப்பா நீ மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லு. சத்தீஸ்கரில் மேரேஜுக்கு போகிறோம். சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டாங்கன்னு. சரி வாங்க மேரேஜ் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஓகே, மேரேஜ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போவோம். எல்லோரும் உள்ள போவாங்க. முதல் நாள் மருதாணி நாள், அதுக்கப்புறம் மஞ்சள் நாள், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம டேரெக்டாக இப்போ ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நாளுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ண முடியல, ஆனால் நம்ம ரிசப்ஷனுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ளே போவோம். இவங்களோட 25வது வருட திருமண விழாவை தான் இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. 25வது வருஷம் திருமண நாளில் தான் இவங்க கொண்டாடுறாங்க. இது ரொம்ப வெகு விமர்சையை இவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. சூப்பராக பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். சரி வாங்க வெயிட் பண்ணுவோம். சரி அங்கே இருக்கட்டும். நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? சரி, கொஞ்சம் ஜாலியாகவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஓகே, டெக்கரேஷன் எப்படி இருக்காமோ சூப்பராக இருக்குல்ல? நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போல் தெரிஞ்சிடலாம். சவுண்ட் செக்கிங் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அதனாலேயும் ரொம்ப கொஞ்சம் பனியாக இருக்குது. அதனால் சரி குழந்தையும் ஒய்ஃபும் வீட்டில் விட்டுலாம் ஒரு சின்ன பிளான்காக வீட்டில் விட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம கிஃப்ட் போயிட்டோம். கிஃப்ட் ஆன்லைன் ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நம்ம டேரெக்டாக விருந்துக்கு போயிட்டோம். இங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தோசை, வெஜிடேரியன் ஐட்டமாக இருந்தது. ரொட்டி, சோறில் சீரகம் சாப்பிட்ற மாதிரி அது, அதுக்கப்புறம் ராய்த்தா, ஜிலேபி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேரட் அல்வா, அதுக்கப்புறம் பட்டாணி குருமா, கோப்தான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையானது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பூரி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஃபுல் கட்டாமல் லைட்டாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பானிபூரி ஆசையாருன்னு சொல்லிட்டு 4-5 பானிபூரி சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் இதே போல் யாராச்சும் 25வது திருமண நாள் விழாவில் கலந்து கொண்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.